கஸ்தூரி லலாட்டபட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகங் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. கோபாலன் எம்பெருமான் சூடாமணியைப் போலே அனைத்து கோபகுமாரத்திகளுக்கு நடுவிலும் விளங்குகிறான். புருஷோத்தமனான எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே தலைவனாய் அவர்கள் அனைவரையும் தனக்கு தொண்டர்களாக கொண்டு நடுநாயக்கமாக விளங்குகிறான். அவன் கோபால ரத்தனம் அல்லவா? எப்படி ஒரு நடு நாயக்க கல்லாலே ஏனைய ரத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒளி கிடைக்குமோ அதைப்போல கண்ணனாலே மற்ற அனைவரும் ஒளி பெறுகிறார்கள். 16,108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அவரவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தான் எம்பெருமான். தாருக்கும் விரோதமில்லை, யாருக்கும் குறையில்லை. தன் பந்துக்கள், மித்திரர்கள், மக்கள், மனைவிகள் அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு கண்ணன் இருந்தான். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நம்மால் ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அப்படி அவர்களோடு ஒத்து போகவில்லையா, சண்டை பிடித்து கொண்டு இருக்காமல் விலகியாவது வாழ வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தரை நமக்கு பிடிக்கலாம். நம்ம சில பேருக்கு பிடிக்காத இருக்கலாம், சில பேரை நமக்கு பிடிக்காத இருக்கலாம். இந்த நிலைகளே தாண்டி எல்லாரையும் அடியேனுக்கும் பிடிக்கும், அடியேனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த நிலை வந்துடுத்துன்னா யோகியினுடைய நிலை. ஆனால் அந்த நிலையை எல்லாரும் அடைஞ்சிடுவோமான்னு தெரியாது. நாம் ஒத்தொத்தருமே இல்லறத்தில் இருக்கிறவா தான். அப்போ கடைசி பட்சம் எதை வரவழைச்சிக்கணும்? நம்மால் ஒருத்தருக்கு துக்கம் கூடாது, ஒருத்தரால் நமக்கும் துக்கம் கூடாது. நம்மால் ஒருத்தருக்கு தொந்தரவு கூடாது, ஒருத்தரால் நமக்கு தொந்தரவு கூடாது. அப்போ ஆத்ம பந்துக்கள், பகவானை பற்றி பேசக்கூடியவா நல்லார்கள், இவர்களோட நெருங்கின தொடர்பு வச்சுக்கணும். இவர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள் யாராக இல்லையோ, யாரு பொருளுக்கென்னே இருக்கிறார்களோ, யாருக்கு பகவத் விஷயத்தில் இச்சை இல்லாமல் தங்கள் போனபடிக்கு போகிறார்களோ அவர்களோட தொடர்பை நாம் விட்டுட வேண்டிதான். மனஸ்தாபம் இருந்து பிரயோஜனமில்லை, விலகி வாழ்தல் நலம். ஆனால் கண்ணனுக்கு அப்படியா? அனைவருக்கும் ஆனந்தம். அவனோட சுற்றி இருக்கிற மொத்த பேருக்கும் மகிழ்ச்சியே கொடுத்து கொண்டு கண்ணன் இருந்திருக்கார். அப்போ கண்ணன் வாழறதை பார்த்து ஓரொரு கிரகஸ்தனும் இல்லறந்தான் நல்லறம், இந்த நல்லறத்தை தார்மிகனான கண்ணனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்போ இருக்கிறது 10வது ஸ்கந்தத்தில் 69வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தான் கண்ணன் எப்படி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருந்தார். ஒரு நல்ல மனம் மிக்க பூ, அந்த புஷ்பம் மலர்ந்துடுத்து தன்னை சுற்றி மனத்தை பரப்புகிறது இல்லையோ, அதை போல கண்ணனும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துருக்கார். அந்த அத்தியாயத்தில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது 40வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரை பகவான் நாரதருக்கு கூறுகிறான். நாரதர் தானே கண்ணன் அழைச்சின்னு போய் ஒரு வீடாக பார்த்தார். ஒரு வீட்லேயும் ஒன்னொன்னா கண்ணன் பண்ணிட்டு இருந்திருக்கானோ இல்லையோ. ஒன்றில் அவரே குளிக்கிறதுக்கு தயாராகிறார், ஒரு இடத்துல சந்தியாதனம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு இடத்துல குழந்தைய கொஞ்சின்னு இருக்கார், ஒரு இடத்துல மனைவிக்கு உதவின்னு இருக்கார், ஒரு இடத்துல தேவ பூஜை பண்ணுறார், ஒரு இடத்துல பஞ்சமகா யஜ்யம் பண்ணுறார், ஒரு இடத்துல யாக யஜ்யம் பண்ணுகிறார். இப்படி ஓரொரு வீட்டிலும் ஒன்னொன்று, இது ஒன்னொன்றுமே இல்லற தர்மம். அதனால் இந்த இல்லறத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்த்துட்டு இவனும் சாதாரண மனுஷன்தானோ, நம்ம போல பகவான் கண்ணனும் ஒரு மனிதன் தானா, அவரே தேவரிஷி. ஆனால் கண்ணன் இருக்கிறத பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் பிரம்மச்சாரி இல்லையோ, கல்யாணமே பண்ணி கொள்ளாதவர். இத்தனை பேரோட ஆனந்தமா கண்ணன் இருக்கிறத பார்த்தார். இது நடக்குமா, இது கூடுமா என்ன அவருக்கு ஒரு சந்தேகம். இவரும் சாதாரண மனுஷன்தானா, மற்ற பேருக்கு இவருக்கும் வேறுபாடு கிடையாதா என்ன அவர் மனசுல சந்தேகம் வந்துடுத்துனா வரல. ஆனா வந்தால் அவருக்கு வராது. ஆனா இந்த கதையை படிக்கிற நமக்கு சந்தேகம் வந்துடுத்துனா, அதனாலதான் கண்ணன் நம் சந்தேகத்தை போக்குவதற்காக விளக்குகிறார். பிரம்மன்னு தர்மஸ்ய பக்தாகம் கர்த்தா தத் அனுமோதிதா தச்சியன் லோகம் இமமாஸ்திதா புத்திரமாக்கிதா. ஹே புத்திர நாரதரே, சந்தேகப்பட வேண்டாம், குழம்பி போய்விட வேண்டாம். நான் தான் உலகத்தில் பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் இத்தனையும் எழுதி வைத்திருக்கிறேன்.
இத்தனை வேதத்தில் கூறியிருக்கிறேன். அந்த தர்மத்தின்படி நான் முதல்ல வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதற்காக இறங்கினார் போல் பண்ணினேனே தவிர இதற்காக நான் அல்லன். என்ன, நாமெல்லாம் கர்மத்தால் தூண்டப்பட்டு ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். ஆனால் பகவானுக்கு ஏது கர்மம்? கர்மமே அவரை தீண்டாது. கர்மத்தினுடைய பலனும் கிடையாது. கர்மத்தை தொலைக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ பகவான் எதுக்கு இல்லறத்தை பண்ணணும்னால் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக அல்ல, நம்மை போன்றவர்களுக்கு முன்னோடியாக, முன் உதாரணமாக இப்படித்தான் நடத்தி காட்டுறதுக்காக பண்ணே. நாரதா, மயங்கி விடாதே. மேலே சுகர் கூறி முடிக்கிறார். இத்தியாச்சரந்தம் சத்தர்மானு பாவனானு கிரகமேதினாம் தமேவ சர்வகேகேஷு சந்தமேகம் ததர்ஷா. தான் ஒருத்தனே எப்படி எல்லாருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறானோ, இது நமக்கு தெரிஞ்சது தானே. நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் தான் அந்தராத்மா. அவர் அன்றி நாம் இருக்க போவதில்லை. நாம்கிற உடலும் சரி, உடலுக்குள்ள இருக்கிற நான்கிற ஆத்மாவும் சரி, அதற்குள்ள இருக்கிற பரமாத்மா இருக்கவே தான் மற்ற ரெண்டும் இருக்கு. மற்ற ரெண்டும் வியாபரிக்கிறது, உசுரோடு இருக்கிறதே அதனால தான். அப்ப இத்தனை தூரம் பரமாத்மா இருந்து எல்லாவற்றுக்கும் சத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கிறச்சே சட்டென்று இத்தனை திருமேனியை எடுத்துட்டாருங்கிறது ஒரு வியப்பான செய்தியே அல்லவே. வேதாந்தத்தின்படி ஒத்தொத்தருக்குள்ளும் பகவான் இருக்கான்கிறத நாம தெரிஞ்சுட்டோம்னால் அப்ப இத்தனை சரீரத்தையும் பகவான் எடுத்துன்றது ஒரு ஆச்சரியமான செய்தியே இல்லையே. அதைத்தான் முடிக்கிறார். யஸ்துவங்க காயதி ஸ்ருணோதி அனுமோததேவா பக்திர் பவேத் பகவதி அபவர்க்க மார்க்கே. இந்த சரித்திரத்தை, அதாவது கண்ணன் எப்படி அனைவரோட ஆனந்தமாக இருந்தார்ங்கிற கதையை யாரெல்லாம் கேட்கிறானோ, யாரெல்லாம் வாசிக்கிறானோ, பகவானிடத்தில் அவனுக்கு நீங்காத பக்தி ஏற்படும். மோட்சத்தையே பெற்று கொடுக்க வல்ல பக்தி பிறக்கும் என்று சொல்லி முடிச்சுட்டார். அதோட 69வது அத்தியாயம் முடியறது. அதுக்கப்புறம் 70வது அத்தியாயம் காலையிலிருந்து இரவு வரை கண்ணன் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஆன்மீகம். ஆன்மீகம்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், எழுந்திருக்கிறதுலேருந்து மாலை படுக்க போகும் வரை என்ன செய்ய வேண்டும். அதில் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக இருக்கிறது, கண்ணன் ராஜ தர்பாருக்கு போகிறார். அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம், மாலை பொழுது, இரவு பொழுது என்னங்கிறத மேற்கொண்டு பார்ப்போம். இப்போது நண்பகல் பொழுது வரைக்கும் இருக்குது. 70வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். அதோஷ சுபவிருத்தாயாம் குக்குட்டானு கூஜதோ ஷபன் கிரகீத கண்டியா பதிபிஹி மாதவ்யா விரஹாதுராக. காலை பிரம்ம முகூர்த்தம், விடியற்கார்த்தால 4 மணி, எழுந்திருக்க வேண்டிய வேளை. அப்போது குக்குட்டம், பறவைகள்லாம் கூவுறது. கோழி கூவாதா? கோழி கூவினா விடிந்ததற்கு அடையாளம். அதை போல கோழி கூவறதேனுட்டு கண்ணனோட கூட சேனிச்சுருக்கிறவாள்லாம் சபிக்கிறாளாம். ருக்மிணி கோவப்பட்டு கோழிக்கு சாபம் கொடுக்குறா. மற்ற ஓரொரு மனைவியும் கோவப்பட்டு கோழிக்கு சாபம் கொடுக்குறா. ஏனெனில் தன்னோட அருகே படுத்து கொண்டிருக்கும் கண்ணன் எழுந்து போய்விடுவான் அல்லவா. அதை கண்டுதான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். ஆக கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம். கோபிகா ஸ்திரீகளெல்லாம் எப்போ கோழி கூவிடுமோ என்று எதிர்பார்ப்பார்களாம். கோழி கூவிவிட்டதே என்று வருத்தமும் படுவர்களாம். ரொம்ப வேடிக்கையான கதை இது. கண்ணனுக்கு ஓர் இரவு பொழுதுக்குள்ளே எத்தனை கோபிக்க வீட்டுக்கு போய் அருள வேண்டுமோ செய்வான். ஆனால் ஒரு கோபிக்க வீட்லையும் ஒரு நாழிகை இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். திரியாமா 3 ஜாமங்கள் இருந்தால் இரவு. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 30 நாழிகை தான் இரவு. ஒரு தோழி வீட்டில் ஒரு நாழிகைன்னா அப்போ 30 பெண்களைத்தான் கடாட்சிக்க முடியும். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறது 5 லட்சம் பெண்கள். அப்போ கண்ணன் சொல்லி வச்சிருக்கார், இந்த 30 நாழி இன்னைக்கு இந்த 30 பேர், நாளைக்கு அடுத்த 30, நாளைக்கு அடுத்த 30, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நான் கடாட்சிக்கிறேன் என்று கண்ணன் சொல்லி வச்சிருக்கார். இப்போ ஒரு பெரியவர், வித்வானோத்தர், பரம பக்தர் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். அவர் எத்தனை நேரம் நம்ம வீட்டில் இருக்க வைக்க முடியுமோ நமக்கு ஆனந்தம் தானே. இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசின்னு இருக்கலாம்னு நினைப்போம் இல்லையோ. அதை போல இந்த கோபிமார்களுக்கெல்லாம் கண்ணன் 30 நாழிகை நம்ம வீட்டில் இருந்துடக்கூடாதா? ஆனால் ஒரு நாழிகை இருக்கிறதுக்கு கூட கண்ணனுக்கு முடியாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருப்பாராம். ஆனால் அவள்கிட்ட இவர் வாக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ, நான் ஒரு நாழிகை உன் வீட்டில் இருக்கேன்னு. இதுக்காக கண்ணன் என்ன பண்ணுவார், சாமக்கோழி ஒன்றை எடுத்து தம் மடியிலே துணியில் சுற்றி உள்ள கட்டினுடுவார். சாமக்கோழியோட ஒரு பெண்ணு வீட்டுக்கு போவார். 3 நிமிஷம் பேசின்னு இருப்பார். அதை லேசாக தட்டி விடுவார். தட்டின உடனே கூ என்று சாமக்கோழி கூவும். கூவின உடனே பெண்ணே ஒரு நாழிகையை எடுத்து சாமக்கோழி கூவிடுத்து நான் புறப்பட்டு போகணும், போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கிளம்பிடுவார். இப்போ இந்த கூவுன்னு கூவி தொல்லையோ,
கூவின உடனே 2 பேருக்கு 2 மாதிரி எண்ணம். எந்த பெண்ணோட வீட்டில் கண்ணன் இருக்காரோ அவளுக்கு வருத்தம். ஏன்னா கோழி கூவினா கண்ணன் புறப்பட்டு போடுவாரே. ஆனால் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு மகிழ்ச்சி, ஏன்னா கோழி கூவினா கண்ணன் வரப்பாரோ இல்லையோ. ஆனால் கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. அதை போலத்தான் இங்க இருக்கிற எல்லார் நிலைமையும். வயாம்சரூருவன் கிருஷ்ணம் போதயந்தீவ வந்தினஹ காயஸ்தருஷ நித்ராணி மந்தார வன வாயுபிகி. கண்ணன் நித்திரையை நீக்கி எழுந்திருக்கிறார். மந்தார காற்று நல்ல மந்த மாருத்தம் வீசுகிறது. பிற்பாடு முகூர்த்தம் தந்து வைதர்பீம் நாமிருஷத் அதிசோபனம் பரிரம்பண விஸ்லேஷாது பிரிய பாக்வந்தரங்கதா. ருக்மிணி பிராட்டி கைகளிலே அணைபட்டு கிடக்க அந்த அணைப்பிலிருந்து விடுதலைப்படுத்திண்டு கண்ணன் எழுந்திருக்கிறாராம். எழுந்திருக்கும் போது கண்ணனுடைய கழுத்தை சேவித்தோம்னா ருக்மிணி கையில் அடுக்கின்றிருந்த வளையல்கள், அந்த வளையல்கள் பதிந்திருக்கிற தடம் நன்கு தெரியுமா. வேதாந்த தேசிகன் காஞ்சி தேவப்பெருமாளை சேவித்தார். உன்னை விஸ்வரூபத்தும் போது சேவிச்சாதான் பெருந்தேவி தாயாருடைய திருக்கை வளை, அந்த வளையல் அழுத்தின திருக்கழுத்தோட சேவிச்சுக்கலாம். கனக வலய முத்ரா அனிபிருத பரிரம்பைஹி ஆகிதாம் இந்திராயாக. கனக வலய முத்ரா, கனக வளையல் தங்க வளையல், தங்க வளையல் கையில் சாத்தின்னு இருக்கா. பகவான் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருடைய கைகளில் வச்சுட்டு தூங்குறார். அப்போ அந்த கையில் இருக்கிற வளையல் கழுத்தில் அழுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காலத்தால் விஸ்வரூபத்தும் போது தானே சேவிச்சுக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆயிடுத்துன்னா கூட, கொஞ்சம் நேரம் ஆயிடுத்துன்னா தடயங்கள்லாம் போயிடாதா? அப்போ பிராட்டியின் இடத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். அப்போ போய் நின்னோன்னா நம்ம காரியம் நடக்குமோ நடக்காதோ. அவளுடைய கைவளையல் தடயம் இருக்கிற வரைக்கும் அப்போ அவள் கட்டுப்பாட்டில் பெருமாள் இருக்கார்னு அர்த்தம். நாம் எத்தனை பாவத்தோடு போனாலும் மன்னித்து முக்தி கொடுப்பார்னு அர்த்தம். இதைத்தான் காஞ்சி தேவப்பெருமாள் விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதே கருத்து தான் இங்கேயும். ருக்மிணியினிடத்து கைகளிலிருந்து எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து பிராம்மே முகூர்த்த உத்தாய, பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து முதல்ல ஹரி 7 தடவை ஹரி ஹரின்னு சொல்லணும். கண்ணன் சொல்லணும் ஆரே தன்னை பற்றி. நம்மெல்லாம் காலங்காலத்தால் எழுந்திருந்து ஹரிநாமத்தை சொல்லலாம். கண்ணனே எழுந்திருந்து தானே சொல்லிப்பறான்னா சொல்லிப்பர். ஏன்னா அவர் சொல்லி காமிச்சாத்தானே நம்ம செய்ய முடியும். அடுத்து எழுந்திருந்து போய் தன் கைகால்களை எல்லாம் கழுவி கொண்டு வார்யுபஸ்பிருஷ்ய மாதவா தத்தவ் பிரசன்ன கரண ஆத்மானம் தமசப் பரம். அங்கிருந்து கைகால்கள் கழுவிக்கொண்டு அமர்ந்து பிரம்மத்தை தியானிக்கிறாராம். உயர்ந்த வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ என்று எங்கோ இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏகம் ஸ்வயஞ்சோதிஹி அனன்யம் அவ்யயம் ஸ்வசம்ஸ்தயா நித்திய நிரஸ்த கல்மஷம் குற்றமே அற்றதான ஒளிமிகுந்த வைகுந்தத்திலே தானே பரஞ்சோதி வடிவத்தில் இருக்கும் பிரம்மம் அதை தியானம் பண்ணி கொள்ளுகிறார். அப்புறம் எழுந்திருந்து நீராடுகிறார். அதாப்ளுதோ அம்பஸ்யமலே அமலே யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி. நல்ல ஆடைகளை புனைந்து கொள்ளுகிறார். சகார சந்தியா, சந்தியாவந்தனம் பண்ணுகிறார். அடுத்த அக்னி காரியத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஜபத்தை செய்து முடிக்கிறார். அப்புறம் தேவர்கள் பித்ருக்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முடித்து அடுத்து உயர்ந்தவர்களுக்கு தானம் கொடுக்கிறார். தானம் பசுமாட்டை தானமாக கொடுக்கிறார். எள்ளு பட்டு கிருஷ்ணாஜினம்ங்கிற மாந்தோல் இதெல்லாத்தையும் தானம் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு மூத்தவர்கள் எல்லாரையும் நமஸ்கரிக்கிறார். பசுமாட்டையும் பிராமணர்களையும் தேவதைகளையும் வயசானவர்களையும் ஆச்சாரியர்களையும் நமஸ்கரிக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல மங்களமான பண்டங்களெல்லாம் தொடரார். நெய் பால் தயிர் பசு விளக்கு குங்குமம் மஞ்சள் இது முதலான மங்கள பதார்த்தங்களை தொடுகிறார். அப்புறம் நெய்யில் தன் திருமேனியை தானே பார்த்து கொள்ளுகிறார். அவேக்ஷாஜ்யம் ததாதர்ஷம் கோவிருஷத்விஜ தேவதாக காமாம்ச சர்வவர்ணானாம் பௌராந்த புரச்சாரிணாம். அப்புறம் என்னென்ன சாப்பாட்டு பொருட்களோ அல்லது அனுபவிக்க வேண்டிய சந்தனம் புஷ்பம் ஆடை இது முதலானவர்களையெல்லாம் முதல்ல அந்தணர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நண்பர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத மனைவிகளுக்கு கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருக்கிறத தான் எடுத்து கொள்ளுகிறார். சம்விபஜ்ய அக்ரதோ விப்ரான் ஸ்ரக் தாம்பூல அனுலேபனைஹி சுகிருதா பிரகிருதீர்தாரான் உபாயுங்த ததஸ்வயம். பிற்பாடு தன் தேரோட்டியை கூப்பிட்டு தேரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்தி சொல்லிட்டு ஓரொரு வீட்டிலேருந்து வெளியில வருகிறார். தேரில் ஏறுகிறார். நீண்ட புறப்பாடு கண்டருளி நேர ராஜசபை சுதர்மான மண்டபத்துக்கு போகிறார். போகிறச்சே இந்த மொத்த பேரும் சேர்ந்து ஒரே கண்ணனாக போகிறார்கள்.
இந்திரன் எப்படி வீற்றிருப்பாரோ, ராமன் எப்படி அயோத்தியில வீற்றிருந்திருப்பாரோ, அதே போல உயர்ந்த சுதர்மாங்கிற ராஜசபைக்கு வந்து கண்ணன் வீற்றிருக்கிறார். இப்ப ஆர் வந்து என்ன பேச போறான்னு அடுத்த நாள் பார்ப்போம்.